ஜப்பான்ல எவ்வளவு பெரிய குண்டு போட்டோம். ஏன் ஜப்பான் டெவலப்டு கண்ட்ரியா இருக்குன்னு தெரியுமா? பிகாஸ் தே ஃபாலோ இக்கிகை. இக்கிகைனா என்னன்னா த ரீசன் ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப். அதுதான் இக்கிகையோட மீனிங் ஜாப்பனீஸில். அதாவது கல்கி படத்தில் வந்து ஒரு சீன் வந்து வரும், ஒரு இலையை காமிச்சிட்டே இருப்பாங்க, அந்த இலைக்கும் ஒரு பர்பஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. லைக் காற்று பட்டு அந்த இலை வந்து விழுந்து அந்த ஒரு ஆயுதத்தை வந்து கர்ணனுக்கு வந்து எடுத்து தரும் அந்த ஒரு இலை. ஸோ அந்த இலைக்கும் ஒரு பர்பஸ் வந்து இருக்கும், அந்த ஒரு இக்கிகை வந்து இருக்குது, நம்மளுக்கும் இருக்குது. அதை தான் இக்கிகை வந்து சொல்ல வராங்க. 4 விஷயம் நம்மளுக்கு வந்து இக்கிகை வந்து ஒய் யூ ஆர் எக்ஸிஸ்டிங் இன் யுவர் லைஃப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வாட் டு யூ லவ், அதை முதல்ல கண்டுபிடிங்க. செகண்ட் திங் வாட் டு யூ குட் அட், நீங்கள் எந்த விஷயத்தில் நல்லா பண்ணுறீங்க. தேர்ட் திங் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன வேல்யூ வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு தான் நம்மளுக்கு 4வது தான் என்ன வருதுன்னா, நம்ம இந்த 3 விஷயத்த பண்ணும்போது நம்மளுக்கு வர்ற அந்த வேல்யூ, இந்த மணி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நேரடியாக அந்த 4வது விஷயத்துக்கு போயிடுறோம். நம்மளுக்கு பிடிக்காத வேலையை செய்கிறோம், அதனால தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச வேலை செய்யும்போது தான் நம்மளுக்கு வந்து நிறைய பண்ணுவோம், சக்ஸஸும் வரும். சும்மா ஐடியில் வேலை வந்து பார்க்குறோம், காசு வந்து சம்பாதிக்கிறோம், அப்படி இருக்காமல் நீங்கள் எந்த விஷயத்தில் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேடுங்க. ஜஸ்ட் டூ இட். 2வது, இந்த புக்கில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது என்னென்னா ஹெல்த். உணவை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. லைக் அவங்க இத்தினோண்டு பவுலில் தான் சாப்பிடுவாங்க அண்ட் சாப்ஸ்டிக்கில் தான் சாப்பிடுவாங்களாம். ஏன்னா அந்த சின்ன பவுலில் சாப்பிடும்போது கம்மியாக சாப்பிடுவாங்க, ரொம்ப அதிகமாக சாப்பிடாம கம்மியாகவும் சாப்பிட்றாங்களாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ பெரிய தட்டில் வந்து சாப்பிட்றோம் அண்ட் நிறைய வந்து சாப்பிட்றோம். ஸோ இக்கிகையில் அந்த விஷயமே மாறும். ஹெல்த் இஸ் எவ்ரிதிங். ஹெல்த்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மைண்ட் செட் நல்லாயிருக்கும், அது எல்லாமே நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, க்ளீனினஸ் பற்றி பேசியிருக்காங்க அண்ட் தென் டிசிப்ளின் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அந்த ஜப்பானுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்து இருக்கும்னு. ஆனால் நம்ம வடக்கன்ஸ் அந்த நார்த் சைடெல்லாம் கண்டபடி துப்பிடுறாங்க, நிறைய பொல்யூஷன் இருக்குது. நிறைய ஃபாரினர்ஸ் கூட வந்து விசிட் பண்ணும்போது they feel awkward. That is littered all over the ground here in India. I thought it might just be a Delhi thing, but it's not. Disgusting by seeing those things. ஸோ இக்கிகை கிட்ட நம்ம வந்து என்ன கற்றுக்கணும்னா டிசிப்ளின். ஜப்பான்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா இந்த மெயின் திங் இஸ் டிசிப்ளின். ஸோ இந்த புக்கு படித்து தான் நம்ம வந்து டிசிப்ளினாக இருக்கணும்னு தேவையில்லை. நம்ம இந்தியா பார்த்து நிறைய பேர் அசிங்கமாக சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்துச்சுனாலே நீங்கள் ஒரு இந்தியன்னா நல்லாவே பார்த்துக்கோங்க உங்களோட இந்தியாவை. ஸோ இதெல்லாமே இக்கிகையில் வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து சைக்காலஜி ஆஃப் மணி பற்றி நம்ம வந்து பார்ப்போம். விஸ்டம் வெனஸ்டேஸ் எபிசோட் 2 அண்ட் நெக்ஸ்ட்டு எபிசோடில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வெனஸ்டே நம்ம வந்து பார்ப்போம். பை.